நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இப்போ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸர் லெவலில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஒரு பர்மனண்ட்டான கவர்மெண்ட் ஜாபு. இதோட சேலரி பார்த்தீங்கன்னா 1,31,400 rupees உங்களுக்கு ஸ்டார்டிங்கே கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 16/4 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கைஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுலேயும் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும். இப்போ நம்ம இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லா டீட்டெயிலும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இங்கே எல்லா டீட்டெயிலும் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் பண்ண உடனே இந்த பேஜுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ காய்ஸ், டவுன்லோட் ஆகிடுச்சு பார்த்தீங்க இல்லையா? டேரெக்டாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு போர்டு ஆஃப் ரூரல் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த வெப்சைட்டை விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பஞ்சாயத்து ஆஃபீஸிலேருந்து இந்த ரெக்ரூட்மெண்ட்டை வெளியே விட்டுருக்காங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே அப்ளிகேஷன் ஃபார்மே இருக்கும். இதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. தென் இதில் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. இதில் இருக்கிற மாதிரி நேமு இருந்தாலும் சரி, ஃபாதர் நேம் இருந்தாலும் சரி, டேட் ஆஃப் பர்த், நேட்டிவிட்டி, ஜெண்டர், ஏஜ், கம்யூனிட்டி அட்ரஸ், இது எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன கேட்டிருக்காங்களோ அது ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதோடைய என்னென்ன டாக்குமெண்ட் அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட்டை பூரா அட்டாச் பண்ணிக்கோங்க. டாக்குமெண்ட்டோடு சேர்த்து இதோட ஃபீஸோட டாக்குமெண்ட்டும் நீங்கள் இதில் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சீனியர் சயின்டிஸ்ட் கேட்டகரிக்கு 500 சொல்லியிருக்காங்க. ஸ்டென்னா கேட்டகரியோட ஃபீஸை பார்த்தீங்கன்னா 300 பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி பர்சனுக்கு ஃபீஸே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற கேட்டகரியை பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸை பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுறீங்க பார்த்தீங்க இல்லையா? இவங்க சொன்ன மாதிரி இந்த பேயில் தான் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் வைக்கிறீங்க இல்லைங்களா? அந்த டாக்குமெண்ட்டோடு சேர்த்து இந்த அட்ரஸுக்கு நீங்கள் இந்த பே பண்ண பே ஸ்லிப்பும் இது கூட நீங்கள் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் 2 விதமான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று கொரியருக்காக ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒன்று போஸ்ட் ஆஃபீஸுக்காக ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 அட்ரஸில் நீங்கள் எந்த அட்ரஸில் சென்ட் பண்ணணுமோ சென்ட் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இதோட பார்த்தீங்கன்னா ஒரு 25 rupeesக்கு ஸ்டாம்ப் ஒன்று உங்கள் ஃபோட்டோவோடு சேர்த்து ஒட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்ரஸ் எம்ப்ளாய்மெண்ட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, 25 rupees ஸ்டாம்ப் ஒட்டி தான் நீங்கள் போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் இது மூலிமா தான் உங்களுக்கு இன்டர்வியூ கார்டு சென்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. தென் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீனியர் சயின்டிஸ்ட் ஹெட் கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்க்கு தான் உங்களுக்கு 1,31,400 ரூபாய் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை லொக்கேஷனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டாப் டிகிரியில் நீங்கள் அக்ரிகல்ச்சரை பற்றி நீங்கள் டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? உங்களுக்கு பிஹெச்டி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தென் ஸ்டெனோ கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இதோட ஜாப் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் +2 பாஸ் பண்ணியிருந்தாவே போதும். உங்களுக்கு 25,000லேருந்து 35,000 வரையும் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும், ஸ்டெனோவை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் சீனியர் சயின்டிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா 47 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் சீனியர் சயின்டிஸ்ட் ஹெட்டை பொறுத்த வரைக்கும் 47 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் 27 இயர் வரைக்கும் ஸ்டெனோகிராஃபர் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பொறுத்த வரைக்கும் 5 இயர் எக்ஸ்சேஞ்சு கொடுக்குறது. அதர் கேட்டகரிக்கு 3 இயர் எக்ஸ்சேஞ்சு கொடுக்குறாங்க. ஸோ கைஸ், இதோட லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்புக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாங்கள் போடக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ கைஸ், தேங்க்யூ.